அப்புறம் இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்க பார்க்கலாம் இன்றைக்கி. இதுக்கு வந்து 7 ஆளுக்கு இட்லி அரிசி, 1 ஆளுக்கு பச்சரிசி போட்டு 1 ஆளுக்கு உளுந்து போட்டு ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா தெளித்து அரைச்சா நல்லா பஞ்சு போல் வரும். சாப்பாட்டுக்கு நானே போட்டிருக்கேன். 1 ஆளுக்கு பச்சரிசி, 1 ஆளுக்கு புழுங்கல் அரிசி, வெந்தயம் ஒரு 10 கிராம் சேர்த்து நானே போட்டு ஒரு 50 கிராம் உளுந்த அளவு மாவு அள்ளி வச்சுக்கலாம். சூப்பராக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். சூப்பராக அரைச்சி எடுத்துட்டு 2 நிமிஷம் அரைச்சிட்டு குறை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு ஆப்பம் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அரிசி அரைச்சிட்டு 8 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கலக்கி வச்சு 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் புளிக்காது, ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். அரிசி வெந்தயம் அவள் இதெல்லாம் போட்டால் கெட்டு போயிடும். ஒரே நாளில் யூஸ் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. 7 ஆளுக்கு இட்லி அரிசி, 1 ஆளுக்கு பச்சரிசி போட்டு அரைச்சி 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும்.